நான் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்தில் நைட்டு 3 மணி வரைக்கும் பிக் பாஸ் பார்த்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைட்டு தாங்க. லைவில் வந்து அவ்வளோ கண்டென்ட், அதாவது வந்து 10 நாட்களாக எந்த ஒரு கண்டென்ட்டும் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாத இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துகிற ஒரு பில்லராக வந்து நம்மளோட பார்வதி அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் நேற்றுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி மேலே நானே நிறைய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் இன்னமும் வைப்பேன், அவங்க தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லுவேன். பட் ஆனால் நேற்றுக்கு நடந்த விஷயத்தில் பார்வதி அவங்க சைடு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு மற்ற எல்லாரோட ஹவுஸ்மேட்ஸோட மூஞ்சோட முகத்திரை அப்படிங்கிறது வந்து கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னப்பா சொல்கிற, பார்வதி தான் நேற்று எல்லா தப்பும் பண்ணாங்க, அது எப்படி மற்ற ஹவுஸ்மேட்ஸோட முகத்திரை கிழிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பார்வதி என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல. டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டாக இருக்காங்க, அந்த கிச்சன் உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணுறதுக்கு இவனுக்கு யார்? சரி ஓகே, அதிகாரம் பண்ணுறாங்க, அதை வச்சு அவங்க கேம் ஆட தான் செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சா கேம் ஆட தான் செய்வாங்க. அதை விட்டுட்டு மற்றவங்க மாதிரி தன்னை வந்து ஒரு அன்னை தெரசாகவும், அதாவது வந்து சமைச்சு நான் தான் போடுறேன், நான் தாங்க எல்லாருக்கும் அக்கா, நான் தாண்டா அக்கா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு தனியாக போய் தடவிட்டு இருக்கான். இன்னொருத்தன் லவ் கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் எதுக்கு வந்தனே தெரியாமல் அழுதுட்டு உட்காந்துருக்கான். இப்படி பல பேர் பல சுச்சுவேஷனில் இருக்கும்பொழுது பார்வதி மட்டும்தான் அவங்களோட கேமை வந்து கச்சிதமாக ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று சொல்லுவேன். நேற்றுக்கே பார்வதிக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டு திரும்ப பார்வதிக்கு ஆதரவாக வீடியோ போகிற காரணம் என்னென்னா, பார்வதி இல்லைன்னா நேற்றுக்கு ஒரு நாள் வந்து இவ்வளோ கண்டென்ட் அப்படிங்கிறது வந்திருக்காது. முக்கியமாக அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற கேமை எப்படி ஆடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தை பார்வதி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். அவங்க சைடு வந்து நெகட்டிவாக ஆக்கிட்டு மற்றவங்களோட மூத்தரை வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன நடந்துச்சுன்னா வச்சுங்க, நேற்றுக்கு 1 hour எபிசோடில் இவனுங்க ப்ரோமோவில் காமிச்சு எந்த விஷயத்தையுமே காட்டலை. அதை தவிர்த்து விட்டு அந்த 1 hour எபிசோட நேற்று ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுங்களேன், சூப்பராக ஒரு கண்டென்ட் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் தாங்க ஷோவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த 1 hour எபிசோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 9:30 இருக்கும். அந்த டைமில் தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பார்வதி வழக்கம் போல் வந்து கிச்சன் அந்த சைடு வந்து போயிட்டு இருக்கும்போது கிச்சன் சைட்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரி ஓகே சொல்கிறாங்க, அது யாரும் போகிறதில்லன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா அந்த கிச்சனில் ஏறி உட்காடுறாங்க. இது நேற்று காலையிலுமே இந்த வந்து கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணாங்க. சரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நேற்று இந்த கண்டென்ட்டை பார்வதி பண்ணல அப்படின்னா ஷோ எப்படி இருந்துன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் ஒரு பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருப்பான், இந்த சைடு இன்னொருத்தன் வந்து லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்பான், இந்த சைடு ஒரு பொண்ணு கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும், இந்த சைடு காமெடிங்கிற பேரில் சிரிப்பே வராத அளவுக்கு சில பேர் வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அதை விட்டுட்டு நேற்றுக்கு நைட்டு 2 மணி வரைக்கும் ஷோவை பார்க்க வைக்கிற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்வதி தாங்க. அவங்க போயிட்டு உட்காரல அப்படின்னா வச்சுக்கலாம், உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க. நம்ம துஷார் இருக்கார் பார்த்தீங்களா, மற்றவங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப சின்ன பையன், ரொம்ப இம்மெச்சூராக இருக்கிறான், அவனுக்கு கேம் வந்து சரியாக புரியல. முக்கியமாக வந்து அரோரா பின்னாடி சுற்றுறான் பார்த்தீங்களா, அதை ரொம்ப சிறப்பாக தம்பி செய்கிறான், அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுறான். பட் ஆனால் பார்வை ஏதாவது பண்ணிட்டா, அக்கா நீங்கள் பண்ணுற தப்புக்கா, இது எப்படின்னா வச்சுக்கலாம் ஒரு பொது புத்தி. ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க வந்து தப்புன்னு சொல்லிட்டா நானும் தானாக தப்பு அப்படின்னு சொல்கிறது, தனக்குன்னு சுய அறிவு அப்படின்னு சுத்தமாக இல்லை. இவன் முதல்ல கேப்டனாக இருக்கானா என்ன அப்படிங்கிறது தெரியல. போயிட்டு நீங்கள் இறங்கணும், கண்டிப்பாக இறங்கி போய் ஆகணும். நான் ஆக்சுவலாக பார்வை இது பண்ணது இன்டென்ஷனாக தான் பண்ணுச்சு. நீ வந்து என்னை இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணீங்கன்னா நான் உங்களை எல்லாத்தையும் செஞ்சு வச்சு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்வதி பண்ணது வந்து இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி உட்காந்தாங்க, போயிட்டு கெஞ்சுறாங்க, கதறாங்க, முடியவே முடியாது, இறங்க முடியாது, என்ன வேணால் பண்ணிக்கோ போப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்மளோட அன்னை தெரசா இருக்காங்க பார்த்தீங்களா, அதாங்க கனியக்கா தான் இப்போ வந்து ஒரு பெரிய கேங்கை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேங்கில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் திவாகர், பார்வதி, வினோத், வியானா இவங்களை தவிர்த்து இங்கே இருக்கிற சில கண்டஸ்டன் சுபிக்ஷா இவங்களை தவிர்த்து மீது இருக்கு எல்லாருமே கனியக்காவோட கேங்கு தான். ஏன்னா கனியக்கா தான் எல்லாருக்கும் சாப்பாடை போடுற அன்னம் போடுற தெய்வமா. ஸோ அதனால் அவங்க கேங்கில் வந்து எல்லாருமே ஐக்கியமாயிட்டாங்க. அந்த கேங்கில் ஐக்கியமானவங்களாம் நீங்கள் பாருங்களேன், கமருதீன், அரோரா, துஷார், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதிரை, அதுக்கப்புறம் எஃப்ஜே, அதாவது வந்து புள்ளிங்க எஃப்ஜே, இவங்க எல்லாரும் வந்து ஒரு கேங்குங்க. இந்த கேங்கெல்லாம் சேர்ந்து பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க. உடனே இந்த அம்மா வந்து நீ வந்து அப்படி நீ வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுற,
இருக்கட்டும், கண்டென்ட்டுக்காக அட்லீஸ்ட் பண்ணுது. நீங்கள் என்ன கண்டென்ட்டுக்காக இது வரைக்கும் பண்ணீங்க? சுவாரஸ்யமாக வந்த 10 நாள் இது வரைக்கும் என்ன கிழித்தீர்கள் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்குது. என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை, பொதுவாக நேற்றுக்கு எபிசோடுக்கு அப்புறமா எல்லாருடைய கேள்வியும் இதை தான் கேட்குறாங்க. மற்ற எல்லாரும் என்ன கண்டென்ட் கொடுத்து கிழிச்சிட்டிங்க 10 நாளாக, அந்த பொண்ணாச்சு கண்டென்ட் கொடுக்குது, அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கல அப்படின்னா அப்படி தான் நடக்கும். அது கேம் ஆடுதுப்பா. கேமை புரிஞ்சுட்டு கேமுங்கிறது என்னங்கிறத பேசிக் விஷயத்தை கற்றுக்கிட்டது கேம் ஆடுது. உங்களால் முடிஞ்சால் அதுக்கு எதிராக கேம் ஆடுங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோம், பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கேமை ஆடுங்க. பார்வதி கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. அதோட கேமில் கால்வாசி கூட நீங்கள் ஆடல. போயிட்டு நீ வேஸ்ட்டு, நீ கண்டென்ட்டுக்காக பண்ணுற, உங்ககிட்ட பேசுறது செவுத்துக்கு நேராக பேசுறதுக்கு சமம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக நிறைய திட்டுறாங்க. பார்வதி அந்த இடத்துல ரொம்ப சைலண்ட்டாக ஓகே டன், நீ என்ன வேணால் பேசுங்க, நான் பாட்டு உட்காந்துருப்பேன், என்ன வேணால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த உடனே கனியாக்கா உடனே எல்லாரும் தர்ணா பண்ணலாம், பார்வதிக்கு எதிராக எல்லாரும் தர்ணா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த கேங் இருக்குது பார்த்தீங்களா, கனி அண்ட் கோ, அந்த கேங்கை அப்படி கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு உட்காந்துட்டாங்க. உடனே இப்போ என்ன நடக்குதுன்னா, சாப்பாடு சமைக்கணும் செய்யணும் அப்படி என்றால் இது நம்ம பார்வதி சாரி கேட்டே ஆகணும், சாரிங்கிறது கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே, சாரி கேட்குற அளவுக்கு கனி என்னாச்சு, நம்ம பாரு என்ன தப்பு பண்ணாங்க, வெட்டிடுவேன்னு சொல்லி சொன்னாங்களா, இல்லை போடா உருண்டை குண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் பண்ணாங்களா, இல்லை ஆபாசமாக ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா, ஸ்டிக் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமாக ஏதாச்சும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்களா? இது எதுவுமே பண்ணல. இதுதான் கண்டிக்க வேண்டிய குற்றங்கள், இதுதான் கவனத்தில் ஏற்பட வேண்டிய குற்றங்கள். இதையெல்லாம் விட்டுட்டு வெட்டிரோன்னு சொல்லி சொன்னா பெருசாக பகிரங்கமாக எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்கல. ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான், அதாவது நார்மலைஸ் பண்ணுறான். இந்த வீட்டில் ஸ்ட்ரிப் கிளப்னு ஆடுற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அவங்க அக்காவையோ தங்கச்சியோ அவங்க அம்மா யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி சொல்லுவானா, அவனை யாரும் சாரி கேட்க சொல்லலை. ஒருத்தன் பாடி ஷேமிங் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், குண்டாங்கிறான் உருண்டைங்கிறான். அந்த ஆள் நான் இப்பயே சொல்கிறேன், அந்த ஆளுக்கு இந்த கண்டஸ்டண்டாக இருக்கிறதெல்லாம் தகுதி இருக்கா என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு சுத்தமாக இந்த கேமோட அந்த பேசிக்கே புரியலன்னு தான் அர்த்தம். பட் ஆனால் அவர் எந்த இடத்துல தப்பான வார்த்தைகள் விட்டுருக்காரா நீங்கள் சொல்லுங்கள்? அவர் எந்த இடத்துலையுமே தப்பான வார்த்தைகள் யாருமே விட்டுருக்க மாட்டார், பாடி ஷேம் பண்ணிருக்க மாட்டார். அவர் பேசுகிறாருன்னா நீயும் பேசு. நீ எப்படி இந்த வீட்டில் ஒரு கண்டஸ்டண்ட்டோ அதே மாதிரி அவரும் ஒரு கண்டஸ்டண்ட் தான். ஒரு சக மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. உனக்கெல்லாம் எதுக்கியா பிக் பாஸ் வீடு, நீங்களாம் எதுக்கியா நடிகராக இருக்கிறீங்க? அந்த கேங் எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். நான் ஏன் ஒரு பொண்ணு கண்டென்ட் கொடுக்குது, அதை பேச வைக்கல, சாரி கேட்கணுமா? சாரின்னு கேட்டாதான் நாங்கள் சமைப்போம், இல்லைனா சாரி கேட்கலன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்த்துட்டு வெளியில் போயிட்டு போராட்டம் பண்ணுறானுங்க. போராட்டம் என்னத்த சொல்கிறதுனே தெரியல. இதில் கமருதீன் வேற இடையில சமாதானம் பேச வரான். பாரு நீங்கள் வாங்க பாரு, உங்களால் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு, உங்களால் தான் இங்கே எல்லா இடத்துலையுமே பிரச்சனை, தயவு செஞ்சு சாரி கேட்டுருங்க. எதுக்கு சாரி கேட்கணும்? அப்படி என்ன தேச குற்றம் பண்ணாங்கன்னா சொல்ல போனால் கனி தான் நம்ம பாருகிட்ட சாரி கேட்கணும். அவங்க விட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி. கனியக்கா எந்த இடத்துலயாச்சும் அவங்க சொல்லியிருக்காங்களா? வயசுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே நேருக்கு நேராக நீ ஒரு செவிடு, நீ ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் யாருமே எதுவுமே பேசவே இல்லை. இவங்க தான் ரொம்ப கேவலமாக தரக்குறைவாக பேசினாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க தான் நேற்று ஷோ என்கேஜாக எடுத்துகிட்டு போனாங்க. மற்ற யாருக்குமே அதை சொல்கிறதுக்கான எந்த விதமான தார்மீக தகுதி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நேற்றுக்கு எபிசோடில் நீங்கள் நினைக்கிறீங்க பார்வதிக்கு நெகட்டிவாக முடியும், 100% உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடியும். ஏன்னா விழுந்து போன அந்த சோர்ந்து போன ஒரு பிக் பாஸ் தூக்கி நிறுத்துற எல்லா விதமான இதுவும் பார்வதிக்கு தான் சேரும்னு சொல்லி சொல்கிறேன். இது ஏன் 1 hour எபிசோடில் இவங்க டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்வதிக்கு சொம்புலால் நண்பர்களே, உண்மையாகவே சொல்கிறேன், நேற்று எபிசோடை பாருங்கள், உங்களுக்கே சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அங்கே இருக்கிற மிச்சர்களுக்கு நடுவில், அங்கே இருக்கிற கிரிஞ்சுக்கு நடுவில், அங்கே இருக்கிற பொம்பளை பொறிக்குன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நடுவில், அங்கே இருக்கிற வன்மவாதிக்கு நடுவில் பார்வதி எவ்வளோ மேலே, திவாகர் அதுக்கு எவ்வளோ மேல். கடைசியில் சாரி கேட்டால் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாரோட முகத்திரையும் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இவன் துஷார்லாம் வரான், எப்போ பார்த்தாலும் அரோரா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தன் ஆதிரையோட முந்தானை பிடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்க இன்னொருத்தவங்க இவங்க அன்னை தெரசா மாதிரி பேசிப்பாங்க. ஆனால் இவங்க தான் சாப்பாட்டில் உப்பு எடுத்து கொட்டுவாங்க. சாப்பாட்டில் உப்பு எடுத்து கொட்டுறது அது கரெக்டு. அதுக்கு இது வரைக்கும் சாரி கேட்கலங்க. இவங்க பண்ண எதுக்குமே சாரி கேட்கல. அப்போது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டா. ஈவன் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கூட சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. யார்? ஆதிரி. அதெல்லாம் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டாக சேர்த்துக்கூடாது. திரும்ப பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அனுப்பிவிட்டுருக்கோம். ஸ்டில் இது வரைக்குமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டு தான் சப்போர்ட் பண்ணுது. அந்த டீமில் யூனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதுதான் மெயின் பிரச்சனை. அந்த மாதிரி சாரி கேட்டால் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒவ்வொருத்தவங்களா எல்லாரோட முகத்திரை வெளியில் வர வர எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கடைசியில் சாரி கேட்டாங்க. ஃபைனலாக தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தோக்கலை. அவங்களோட வேலை
அங்கே இருக்கிறவங்களோட முகத்திரை, அதாவது அவங்கள வந்து எக்ஸ்போஸ் செய்கிறது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ல இறங்கினாங்க. அது நடந்துருச்சு. அப்படி பார்த்தா பார்வதி தான் நேற்று சாரி கேட்டாலுமே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருடைய முகத்திரை அப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு நண்பர்களே, அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இன்னொரு விஷயம், இவ்வளோ பிரச்சனை நேற்று போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் 2 பேர் மெய்யழகன்கள். சீரியஸாக சொல்கிறேன், என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸில் வந்து இவ்வளோ சிரிச்சதே நான் கிடையாது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.